அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 19. இரகசிய வரலாறு. அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பிரெஞ்சு துப்பறியும் அதிகாரியை முறைத்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள். பதிலுக்கு அவர் புன்னகைத்தபடியே இருந்தார். ஆனா இதுதான் என்றவர் அமைதியாய் உண்மை என்றார். ஒவ்வொருத்தருக்குள்ளும் இத்தனை நேரம் உருவாகியிருந்த யூகங்களை மாற்றி சரியமைத்துக் கொள்வதற்காக அங்கு சிறு இடைவேளை உருவாகியது. பிறகு பேட்டில் பக்கமாக திரும்பினார் விர்ஜீனியா. நான் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா மிஸ்டர் பேட்டில்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு மிஸ்ஸஸ் ரேவல் என்று சிறு கோபமாய் பெருமூச்செறிந்தார் அவர். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் என்றார். உங்களுக்கு விளக்கணுமா? எதை? எனக்கு ஒன்றும் விளங்கல மிஸ்ஸஸ் ரேவல். சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில், உங்களுக்கு சந்தேகம் வர பெர்ஃபெக்டா விளங்குது. இந்த சார்ஜ் மனுஷன் ரகசியம்னு உங்களை மூளை சலவை செஞ்சு வச்சிருப்பார் என்பது எனக்கு தெரியும். அப்படி பண்ணக்கூடியவர் தான் இந்த சார்ஜ். ஆனால் நாங்களே எங்களுக்குள்ள மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு திண்டாடுவதற்கு பதிலாக நீங்கள் எங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறது நல்லது. அது சொல்லாமல் நீங்கள் ஏற்படுத்துகிற குழப்பத்தையும் இருப்பு கொள்ளாமையும் விட கம்மியாக தான் இருக்கும் மிஸ்டர் லெமன். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மேடம், நான் உங்கள் கருத்தோட முழுக்கவும் ஒத்துப்போகிறேன். விஷயங்களை இருட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்துட முடியாது என்றார் பேட்டில். இதுதான் நான் சார்ஜுக்கிட்டே சொன்னது. மிஸ்டர் எவர்ஸ்லே மிஸ்டர் சார்ஜோட செக்ரட்டரி. அதனால் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் அவரும் தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே இந்த குழப்ப விளையாட்டில் கொண்டு வந்து அவர் திணிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே விஷயங்களை என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் தார்மீக உரிமை அவருக்கும் இருக்கு. ஆனா பேட்டில் தயங்கினார். எனக்கு விளங்குது என்றார் விர்ஜீனியா. பொம்பளைங்க ரகசியம் காக்க தெரியாதவங்க, அப்படித்தானே? இந்த சார்ஜ் அடிக்கடி இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். லெமன் மிஸ்ஸஸ் விர்ஜீனியாவை மிக கவனமாய் பதிந்து கொண்டிருந்தார். தற்சமயம் அவர் ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரியை நோக்கி திரும்பினார். கேட்டார், இப்போ நீங்க மேடம மிஸ்ஸஸ் ரேவல் அப்படின்னா கூப்பிட்டீங்க? அதுதான் என் பேர் என்றார் விர்ஜீனியா. ரகசிய பிரிவில் உங்க கணவர் இருந்தார் இல்லையா? மறைந்த ராஜா மற்றும் ராணியின் கொலைக்கு ஜஸ்ட் முன்னால நீங்க எஸ்ஸோஸ்லோவாக்கியாவில் இருந்தீங்க. எஸ். லெமன் மறுபடியும் திரும்பி பார்த்தார். எனக்கு என்னவோ இக்கதையை கேட்கும் உரிமை மேடமுக்கு இருக்குன்னு தோணுது. நேரடியா இல்லாவிட்டாலும் மறைமுகமா இவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. மேலும் அவருடைய கண்கள் சின்னதாய் சிமிட்டின. மேடமுடைய ரகசியம் காக்கும் திறமை உளவு பிரிவுல மிக பிரசித்தம். சிரித்தபடி, எனக்கு நற்சான்றிதழ் அந்த துறை தந்திருப்பதை கேட்க சந்தோஷமாக இருக்கு என்றார் விர்ஜீனியா. இதில் இருந்து நான் வெளித்தள்ளப்பட போவதில்லை என்பது எனக்கு மேலும் சந்தோஷமாக இருக்கு. ஏதாவது நொறுக்கு திணி கேட்டார் ஆண்டனி. சந்திப்பை எங்கே வச்சுக்கலாம்? இங்கேயே? அதுதான் தேவலான்னு எனக்குள்ளே எண்ணம் சார் என்றார் பேட்டில். இந்த ரூமை விட்டு நாளை காலை வரை போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எனக்குள்ளே. இது ஏன்னு முழு கதையையும் கேட்டு முடிச்சதும் உங்களுக்கே விளங்கும். அப்ப நான் போய் ஏதாவது கொண்டு வரேன் என்றார் ஆண்டனி. பில்லும் அவருடன் போக இருவரும் ஒரு ட்ரே நிறைய பாட்டில்கள், காரங்கள், மேலும் புத்துணர்ச்சிக்கு அத்தியாவசியமானவுடையுடன் திரும்பினார்கள்.
அமைக்கப்பட்டிருந்த இந்த சிறு குழு ஜன்னலோரமாயிருந்த வட்ட மேஜையை சுற்றிலும் தாங்களாய் வசதி பண்ணிக்கொண்டு நிரவலாய் அமர்ந்து கொண்டது. இங்கே சொல்லப்படும் எதுவும் முழு ரகசியமாய் காக்கப்படணும் என்ற அறிதல் எல்லோருக்கும் இருக்கணும் என்றார் பேட்டில். சிறு கசிவு கூட இருந்திடக்கூடாது என்று விட்டு ஆரம்பித்தார். சீக்கிரமாகவே இப்படி ஒரு தேவை எழும்புன்னு நான் கவனிச்சான் வச்சிருந்தேன். லோமெக்ஸ் போன்றோர எல்லாத்தையும் போர்வை போட்டு மூடி மறைச்சிடணும் என்று எண்ணும் ஜென்டில்மேன்கள் இப்படி செய்வதால அவர்கள் நினைப்பதை விட அதிக அளவுக்கான ஆபத்தை தான் கையில எடுத்துக்கிறாங்க. நாம பேச போற பிசினஸ் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்னாடி. பொதுவா சொல்லப்படும் புனரமைப்பு வேலைகள் போய்கிட்டு இருந்தது. அதிலும் குறிப்பாக நார்த் ஈஸ்ட் எனப்படும் வடகிழக்கு பகுதிகளில். அந்த கிழ ஜென்டில்மேன் ஸ்டைல் பிச் பொம்மலாட்ட கயிற்றினை ஆட்டி படைக்க இங்கிலாந்திலும் நிறையவே சீர்திருத்தங்கள் நடந்தன. எல்லா பால்கன் மாகாணங்களும் ஈர்க்கப்பட்டன. அந்த சமயத்துல இங்கிலாந்துல நிறைய ராஜ விசுவாசிகள் இருந்தாங்க. இது பற்றி அரசியல் சந்து பொந்துகளுக்குள் நான் போய் தேடப்போவது இல்லை. ஆனா என்னவோ ஒன்று காணாம போச்சு. அது களவு. நம்பவே முடியாததா இருந்தாலும் 2 விஷயங்கள் தெளிவாக வெளிப்படையா தெரிந்தன. அந்த 2 விஷயங்கள்: திருடன் ராஜ விசுவாசி, அரசியல் கழகத்தை சேர்ந்தவன், அதே சமயத்துல பக்கா திருடன். அதெல்லாம் என்ன என்பதை மிஸ்டர் லெமன் இப்ப சொல்வார். பிரெஞ்சு காவல் அதிகாரி பவ்யமாய் வணங்கி கதையின் நுனியை பிடித்துக்கொண்டு தொடரலானார். எங்களுக்கு தண்ணி காட்டின கிங் விக்டர் பற்றி பிரபலமும் அற்புதமும் ஒருங்கே மிகுந்த அந்த கொள்ளைக்காரனை பற்றி இங்கே இங்கிலாந்தில் இருக்கும் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் நிஜ பேர்தான் என்ன, அது ஒருத்தருக்கும் அறியாதது. ஆனா 5 மொழிகளுக்கு மேல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மாறுவேடம் போடுவதுல ஈடு இணையற்ற திகழ்ந்துக்கிட்டு தனிப்பட்ட தைரியத்தோடு துணிஞ்சி காரியத்துல இறங்கவல்ல திண்மை பெற்ற ஒரே ஆள் இவனாதான் இருக்க முடியும். இவனோட அப்பா ஆங்கிலேய அல்லது ஐரிஷ் ஆளா இருக்கலாம்னு கருத்துக்கள் இருந்தாலும் பாரிஸ்ல தான் இவன் அதிக காலம் கைவரிசையை காட்டியிருக்கான். அங்கேதான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கேப்டன் ஓ நைல் என்னும் பேர்ல அதிர வைக்கும் நகை கொள்ளைகளை செஞ்சுக்கிட்டு அலைஞ்சான். ஒரு பிரித்தறிய முடியாத ஆச்சரியம் விர்ஜீனியாவின் முகத்திலிருந்து விடுபட்டது. மிஸ்டர் லெமன் அவர் மீது குறியாய் பார்வையை பதித்தார். மேடமை எது இப்ப கலங்கடிக்குதுன்னு எனக்கு விளங்குது என்றார். அது என்னன்னு சில நிமிடங்கள்ல நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க என்றபடி தொடர்ந்தார். இந்த கட்டத்துல நாங்க துப்பறியும் அதிகாரிகளாய் இந்த ஓநெயில் என்பவன் வேறு யாரும் கிடையாது, அவன் கிங் விக்டர் தான் சந்தேகப்பட்டோம். ஆனா தேவைப்பட்ட சாட்சியங்களை எங்களால அடைய முடியல. அதே சமயத்துல பாரிஸ்ல ஒரு சாதுர்த்தியமான நடிகை இருந்தா, ஏஞ்சலோ மேரி என்பது அவ பேர். இந்த நடிகையும் கிங் விக்டருடைய இயக்கத்துல பங்கு கொண்டிருக்கான்னு கொஞ்ச காலத்துக்கு நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா மறுபடியும் இதை நிரூபிக்க எந்த நிரூபணமும் முன்னாடி வந்து விழல. இக்காலகட்டத்தை ஒட்டிதான் பாரிஸ் நகரமே எசோஸ்லோவாக்கியாவின் ராஜா நிக்கோலஸ் 4 வருகைக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தது. மகாராஜாவின் பாதுகாப்பு கருதி என்னென்ன பண்ணணும் என்ற ஒரு பெரிய பயிற்சியே பாரிஸின் துப்பறியும் இலாக்காவான எங்களுக்கு தரப்பட்டது. குறிப்பா தங்களை
சிகப்பு கை அப்படின்னு அழைச்சிக்கிட்டு பிரபலமாகி இருந்த ஒரு புரட்சிக்கார கூட்டத்தை கண்ணும் கருத்துமா கண்காணிக்கணும் எங்களுக்கு ஸ்பெஷல் கட்டளைகள் இருந்தன. ஏன்னா சிகப்பு கை புரட்சிக்கார கூட்டம் ஏஞ்சலோ மேரிய போய் சந்திச்சு அவங்க போட்டிருக்கும் திட்டத்துக்கு உடந்தையா அவன் நின்னு உதவினா மாபெரும் தொகை அவளுக்கு தரப்படும்னு பேரத்துல இறங்கிருக்கு. தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்ததே காரணம். இளையராஜாவை பாலுணர்ச்சியால் ஈர்த்து முன்கூட்டியே இக்கூட்டம் பேசி வச்சிருக்கும் ஓர் இடத்துக்கு அப்படியே அலாக்கா அவரை தள்ளிக்கிட்டு போயிடணும் என்பதுதான் இவளுக்கு தரப்பட்ட பாத்திரம். பேரத்தை ஏற்றுக்கிட்டு ஏஞ்சலோ மேரி தன் பங்கை சிறப்பாக நடிச்சு கொடுப்பதா சத்தியம் பண்ணி தந்துடுறா. ஆனா இந்த இளம் நடிகை இவளை பேரத்துக்கு வாங்கிய கூட்டம் நினைத்ததை விட சாதுர்த்தியமும் பேராசையும் கொண்டவர். இளையராஜாவை கவர்ந்து அடிமையாக்கி விடுவதில் வெற்றி கொண்ட அவரும் இவ காலடியே கதின்னு விழுந்து தங்கத்தாலும் வைடூரியத்தாலும் இவளை இழைச்சார். அப்பதான் அவளுக்குள்ளே அந்த ஐடியா உருபெற்றிருக்கு. இளையராஜாவுக்கு வைப்பா இருக்கக்கூடாது, ஆனா ராணியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பது போல தன்னுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றினான். எர்சோஸ்லோவாக்கியாவில் இவ ராணி வராகா என்ற பெயர்ல அறிமுகப்படுத்தப்பட ராணி வராகா என்ற அவதாரம் எடுக்கிறா இவ. ஒரு சின்ன பாரசீக நடிகைக்கு இது போதுமில்ல, இவளுக்கிடப்பட்ட பாத்திரத்தை மிக சிறப்பாக இவ செஞ்சு முடிச்சா என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வெற்றி முழுக்கம் ரொம்ப நாள் நீடிக்கல. இவ செஞ்ச ஏமாற்று வேலையால கொதிச்சுக்கிட்டு இருந்த சிகப்பு கை கூட்டாளிங்க இவ உயிரை பிடுங்கிட 2 முறை முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. கடைசியா அந்த நாளே குழியில விழுவும் அளவுக்கு ஒரு புரட்சியை வெடிக்க செஞ்ச அவனுங்க அதன் வீரியத்துல ராஜாவையும் ராணியையும் கொண்டு போட்டாங்க. கூழாய் சிதைஞ்சி அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஆகியிருந்த அவர்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. கொதித்திருந்த போது மக்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாழ்ந்த நடிகைதான்னு முத்திரை கொத்து தரப்பட்டது. கவனிங்க, அந்த அத்தனையிலையும் ராணி வராகா விட்டு விடாம கிங் விக்டருடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு இருந்தான்னு தான் படுது. இந்த தீர்மான திட்டம் முழுக்கவும் அவளுடைய கைங்கரியம் என்பது சாத்தியமே. எர்சோஸ்லோவாக்கியா ராஜாங்கத்தில் இருந்தபடியே இவ அவன் கூட ரகசிய சமிக்ஞைகள் மூலமா தொடர்புல இருந்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. பாதுகாப்பு கருதி ஆங்கிலத்துல கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல தூதகத்தில் இருந்து ஒரு பொம்பளையோட பெயர்ல அக்கடிதங்கள் கையொப்பம் ஆகியிருக்கு. இத பற்றி பிறகு ஏதாவது விசாரணை வந்தாலும் யார் பேர்ல கையொப்பம் ஆகியிருக்கோ அவதான் விசாரிக்கப்படுவா. கையொப்பம் அவளது கிடையாதுன்னு அவ என்னதான் சொன்னாலும் அது நம்பப்படாம போகும் சாத்தியங்களே அதிகம். ஏன்னா அக்கடிதங்கள் குற்ற உணர்வு மிகுந்த ஒரு பொண்ணு அவளுடைய காதலனுக்கு எழுதிய ரகசிய கடிதங்கள். உங்க பேரை தான் இவ உபயோகப்படுத்தியிருக்கா மிஸ்ஸஸ் ரேவல். ஐ நோ என்றார் விர்ஜீனியா. அவருடைய முகத்தில் வண்ணம் கூடுவதும் வெளியேறுவதுமாக இருந்தது. எனக்கு விளங்குது. ஆஹா, இதுதான் கடிதங்களின் உண்மை. இதையே நினைச்சு நான் மாஞ்சு போயிருக்கேன். என்ன ஒரு பொறுக்கித்தனமான சூழ்ச்சி என்று கதறிவிட்டான் பில். கடிதங்கள் பாரிஸில் ஓனையில் இருந்த முகவரிக்கு எழுதப்பட்டிருந்தன. ராஜாங்க கொலைகளுக்கு பிறகு கொள்ளை கூட்டத்தின் கைவசம் ஏறத்தாழ அனைத்து நகைகளும் விழுந்தன என்று சொல்லவும் தேவையில்லை.
பாரிஸ் வரைக்கும் அவை பயணமாகின. அங்கேதான் 10 நகைகள்ல 9 நகைகளின் நிஜ ஆபரணங்கள் எடுக்கப்பட்டு போலி ஒட்டப்பட்டிருப்பதை தெரிய வந்தது. அதுல எச்சோஸ்லோவாக்கியாவுக்கே உரித்தான சில அதி அற்புத ஸ்பெஷல் நகைகளும் இருந்தன என்பதை நினைவில் கொள்ளவும். ஆக ராணி வராகாவா ஆகிய பிறகும் கூட இவ தன்னுடைய பழக்கத்தை விடாம தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கா. இப்ப நாம எவ்வளவு தூரம் கதைய நகர்த்திருக்கோம்னு விளங்குதா இல்லையா என்று கேட்டுக்கொண்டு பிரெஞ்சு டிடெக்டிவ் தொடரலானார். ராஜா நிக்கோலஸ் 4 மற்றும் ராணி வராகா ஆகிய இருவரும் அப்போதைய வெளியுறவு அமைச்சக செயலாளராக இருந்த மறைந்த கேட்டர்ஹாம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு விருந்தினர்களாக இங்கிலாந்துக்கு வந்திருக்காங்க. எச்சோஸ்லோவாக்கியா ஒரு சின்ன பிரதேசமா இருக்கலாம், ஆனா கண்டுக்காம விட்டுட முடியாது. ராணி வராகா முக்கியத்துவம் தந்து வரவேற்கப்பட்டிருக்காங்க. இங்கே இந்த தருணத்துல நம்ம முன்னாடி ஒரு ராணியும் இருக்கா. அதே நேரத்துல அவளே ஒரு கை தேர்ந்த திருடியும். ஒரு விஷயத்துல இப்ப சந்தேகமே கிடையாது. கை தேர்ந்த ஆசாரி ஒருத்தனால மட்டுமே கண்டுபிடிக்கப்படும் அளவுக்கு மாற்று நகைகள் ஆச்சரியப்பட வைக்கும்படி மாற்றி வைக்கப்பட்ட திட்டத்தை வடிவமைச்சது கிங் விக்டரா தான் இருக்க வேண்டும். சொல்ல போனா துணிச்சலாய் முகத்தில் அறையும்படி செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் உள்ள வீர தீரத்தை பார்க்கும்போது இதை முழுக்க எழுதி இயக்கியவன் கிங் விக்டரே அப்படின்னு சந்தேகமற தானா விளங்கிடும். அப்புறம் என்னதான் பண்ணினீங்க கேட்டார் விர்ஜினியா. மூடி புதைச்சிட்டோம் என்று சுருக்கமாக சொல்லி முடித்தார் பேட்டில். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி என்ன விதமான செய்திகளும் விளம்பரப்படுத்தப்படல. மூச்சு காட்டாம இந்த சமாச்சாரத்தை எவ்வளவு இருட்டுல பண்ண முடியுமோ அப்படி கையாண்டோம். அது நீங்க நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபம் கிடையாது. துளி கசியாம பார்த்துக்க திண்டாடினோம். ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். அந்த நகைகள் இங்கிலாந்தை விட்டு கிளம்பி போன ராணியுடன் எச்சோஸ்லோவாக்கியா போகல. அந்த மகாராணியார் அத்தனையும் எங்கேயோ மறைச்சி வச்சிட்டாங்க. ஆனா எங்கே என்பதை தான் எங்களால கண்டுபிடிக்க முடியாம ஆகிடுச்சு. ஆனா அது இங்கே இந்த அறையில எங்கேயாவது இருந்தால். சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் அறை முழுக்க ஒரு முறை நிதானமாய் பார்வையை மேயவிட்டார். நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆண்டனி குதித்தெழுந்து விட்டார். என்ன, இங்கேயா? இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா? அடக்க முடியாமல் கத்தினார். இம்பாசிபிள். விசித்திரமாய் இடம்பெற்ற சூழ்நிலைகள் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார் என்று துரிதமாய் சொன்னபடி பிரெஞ்சு துப்பறியும் அதிகாரி முன்வந்தார். ஓரிரு வாரத்திலேயே எச்சோஸ்லோவாக்கியாவில் புரட்சி வெடிச்சது. ராஜாவும் ராணியும் கொல்லப்பட்டார்கள். மேலும் கேப்டன் ஹோனைல் பாரிஸ்ல கைது செய்யப்பட்டு சின்ன குற்றச்சாட்டுக்காக தண்டனை அளிக்கப்பட்டான். அவன் வீட்டில் அந்த சந்தேக குறிப்புகளோடு எழுதப்பட்ட கடிதங்கள் கிடைக்கும்னு நாங்க நம்பினோம். ஆனா அவை யாரோ ஒரு எச்சோஸ்லோவாக்கியாவின் வழிபோக்கனால் களவாடப்பட்டதா தெரியுது. அந்த ஆளு புரட்சி வெடிக்கும் ஜஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி எச்சோஸ்லோவாக்கியாவில் காணப்பட்டிருக்கான். ஆனா அப்புறம் அவன் முழுக்கவும் காணாம போயிட்டான். வெளிநாடு போயிருக்கலாம் அவன் என சிந்தனையுடே சொன்னார் ஆண்டனி. ஆப்பிரிக்கா? அந்த கடிதங்கள் அவனுக்கு கிடைத்திட்ட தங்க முட்டை போடும் வாத்து. சமாச்சாரங்கள் விதவிதமா வடிவம் கொள்வதை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அங்கே அவன் ஒரு டச்சுக்காரன் அல்லது அதுக்கு இணையான நபரா அறியப்பட்டிருக்கலாம்.
சூப்பரிண்டென்டன்ட் பேட்டிலின் உணர்ச்சிகளற்ற பார்வை தன் மீது பதிந்து கிடப்பதை கவனித்த ஆண்டனி பதிலுக்கு சிரித்தார். நான் நாணஸ்திருஷ்டியால இப்படி சொல்லல பேட்டில், ஆனா உங்களுக்கு அப்படி படலாம். நீங்க விளக்காத இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்றார் விர்ஜீனியா. இந்த கூத்தெல்லாம் எந்த கட்டத்துல வாழ்க்கை வரலாறுடன் இணைஞ்சி நிக்குது? எனக்கு இது விளங்கல. ஒரு தொடர்பு இருந்தாகணும் இல்லையா? மேடம் படுசுட்டி என்று ஒப்புதலாய் தலையசைத்தபடி குறிப்பிட்டார் லெமன். எஸ், ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்யுது. அந்த சமயத்துல கவுன்ஸ்டைல் பீச் சிம்னீஸ்ல தங்கியிருந்தார். அப்பா, அவருக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சிருக்கும். சாத்தியம் இருக்கு. அப்படியே தன்னோட வாழ்க்கை சரிதத்துல அதை பற்றி அவர் சொல்லியிருந்தால் என்ற பேட்டில் நிச்சயம் அந்த தொகுப்பு எரிக்கப்பட்டிருக்கும் என்றார். குறிப்பாக இந்த அத்தனை சமாச்சாரமும் காதும் வச்ச மாதிரி இப்படி பூசி மெழுகப்பட்டிருக்கும் தினசுல அதுதான் சாத்தியம். ஆண்டனி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். கல் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்பது பற்றி வாழ்க்கை சரிதத்துல சின்னதா குறிப்பிடப்பட்டிருக்க கூட சாத்தியம் கிடையாதா என்ன? வாய்ப்பு ரொம்ப கம்மி என்று தீர்வாய் சொன்னார் பேட்டில். ராணி கூட அவர் இருந்ததே கிடையாது. திருமணத்தை அடிவரை வெறுத்து தடுத்தவர் அவர். ராணியும் அவரை தனது நம்பிக்கைக்கு உகந்தவரா எடுத்துக்கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கோணத்துல நான் பேசல என்ற ஆண்டனி, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சூழ்ச்சி பழகிய கிழநரி. ராணிக்கு தெரியாமலேயே நகை எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்லையா? அப்படிதானா அவர் அதை என்ன பண்ணிருக்க கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேட்கப்பட்டதை சில நொடிகள் கிரகித்து கொண்ட பிறகு பொத்திக்கிட்டு இருந்திருப்பார் என்றார் பேட்டில். நானும் ஒத்துக்கிறேன் என ஆமோதித்தார் பிரெஞ்சு துப்பறியும் அதிகாரி. இது கையாள்வதற்கு நுட்பமான ஒரு விஷயம் என்பதை நீங்க விளங்கிக்கணும். திரும்ப அந்த கல்லை கொண்டு போய் எடுத்த இடத்திலேயே மூச்சு காட்டாம வைப்பது என்பது பல சிரமங்களை தந்திருக்கும். மேலும் அந்த கல் எங்கிருக்கு என்னும் அறிதல் அவருக்கு பெரும் சக்தியை உண்டு பண்ணி தந்திருக்கும். அந்த கிழ மனுஷனுக்கு கையில் கிடைக்கும் சக்தி மீது மிகுந்த பேராசை உண்டு. விளங்கிக்க முடியாத ஓல்டுமேன். இது ஒன்று மட்டும்தான் அவர் அறிந்து வைத்திருக்கவல்ல ரகசியம்னு நினைக்காதீங்க. ஓ நோ, அவருக்கு பல ரகசியங்கள் அத்துபடி. கிளறி பீங்கான் பொம்மைகளை சேகரித்து வைப்பது போல, பொழுதுபோக்காக வச்சிருப்பது போல இவருக்கு ரகசியங்கள் சேகரிப்பது. அவர் மண்டையை போடுவதற்கு முன்னால் ஓரிரு முறை தனது மக்களிடம் தன்னால் வெளிப்படையாய் சொல்லவல்ல ரகசியங்கள் பற்றி கோடிட்டு காட்ட பேசியிருக்கிறார். சில சொற்ப சமயங்கள்ல அதிர வைக்கும் உண்மைகளை தனது வாழ்க்கை சரிதத்துல தான் வெளியிட போவதாகவே அவர் அறிவிச்சிருக்கிறார். இதுதான் என்று வறட்சியாய் சிரித்த பிரெஞ்சுக்காரர் அந்த சுயசரிதத்தை எப்படியாவது கைப்பற்றிடணும் என்னும் பொதுவான ஒரு படபடப்பு உருவாக காரணம். எங்களுடைய போலீஸே கூட அதை எப்படியாவது கைப்பற்றிவிட துடிச்சிருக்கு, முயன்றிருக்கு என்றார். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது என்று சொல்வதற்கு எந்த சாட்சியமும் இல்லை என்றார் பேட்டில். மன்னிக்கணும் என்றார் ஆண்டனி சாந்தமாய். இதுக்கு சாட்சியமா அவரோட சொந்த வார்த்தைகளே இருக்கு. என்ன? தங்கள் காதுகளை தாங்களே நம்ப முடியாதவர்களைப் போல இரு காவல் அதிகாரிகளும் அவரை கண்ணகல முறைத்தார்கள். வாழ்க்கை சரிதத்தை தூக்கிக்கிட்டு என்னை இங்கிலாந்துக்கு போக சொன்னபோது மிஸ்டர் மேக்ராத் அவர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கவுன்ஸ்டைல் பீச்சை சந்திச்சார்னு என்கிட்ட சொன்னார்.
அது பாரிஸில் நடந்திருக்கு. அவர் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திய சூழ்நிலை அது. சில முரட்டு பசங்க கையிலிருந்து கவுண்டை மேக்ராத் காப்பாற்றினார். அப்ப கவுண்ட் தாழ முடியாத உற்சாகத்துல புலங்காகிதமா இருந்திருக்கார். அப்படி ஒரு தன்னிலை இழந்த சந்தோஷத்துல அவர் 2 விசித்திரமான குறிப்புகளை தந்திருக்கார். கோஹினூர் எங்கே இருக்குன்னு தெரியும் என்பது போல ஒரு குறிப்பு. இதுக்கு என்னோட நண்பன் மிகுந்த ஈடுபாடு எதுவும் காட்டல. அவரை வந்து தாக்கிய கூட்டம் கிங் விக்டரின் ஆட்கள்னு அடுத்த குறிப்பு. தன்னந்தனியா தொங்கும் இந்த 2 குறிப்புகளை சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அதிமுக்கியமான குறிப்புகள் இவைங்கிறது புரியும். குட் லார்ட் என பொங்கிவிட்டார் பேட்டில். அதி முக்கியமான குறிப்புகள்னு நான் சொல்வேன். இதனால பிரின்ஸ் மைக்கேலோட கொலை கூட வேறு கோணம் கொள்ளுது. கிங் விக்டர் என்றுமே ஒரு உயிரை குடிச்சவன் கிடையாது என்று ஞாபகப்படுத்தினார் லெமன். நகையை தேடிக்கிட்டு இருந்த போது அவன் ஆச்சரியமடைஞ்சிருந்தான்னா கேட்ட பேட்டிலுக்கு பதில் வருவதற்கு ஆண்டனி கூர்மையாய் ஒரு கேள்வியை அவசரமாய் கேட்டார். அப்ப அவன் இங்கிலாந்துல தான் இருக்கானா? விசனமான ஒரு புன்னகையை பிரெஞ்சு டிடெக்டிவ் முகத்தில் விளைந்தது. இது தெரிஞ்சிக்கத்தான் நாங்க மல்லுக்குன்னு நின்னோம். ஆனா அவன் யமகாதகன் இல்ல. எங்களுடைய முயற்சி தெரிஞ்சதும் உடனே எங்களுடைய எல்லையிலிருந்து நழுவிட்டான் அவன். உடனே அவன் நிச்சயம் இங்கிலாந்துக்குள்ளதான் வந்திருக்கணும்னு நாங்க கருதினோம். ஆனா அந்த பையன் எங்கே போனான்னு நினைக்கிறீங்க? எங்கே கேட்டது ஆண்டனி. பிரெஞ்சு மனிதனை கண்கொத்தி பாம்பாய் பார்த்து கொண்டிருந்த அவருடைய கை விரல்கள் இலக்கின்றி கையிலிருந்த வத்தி பெட்டியை சுற்றிய வண்ணம் இருந்தன. அமெரிக்காவுக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு. என்ன? ஆண்டனியின் குரல் தோணியில் தாளவே முடியாத ஆச்சரியம் வெடித்தது. எஸ், அங்கே போய் அவன் என்னன்னு சொல்லிக்கிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்கே அவன் என்ன பாத்திரத்தை நடிச்சான்னு நினைக்கிறீங்க? எர்சோஸ்லோவாக்கியாவின் பிரின்ஸ் நிக்கோலஸ். ஆண்டனியின் கையில் இருந்த வத்தி பெட்டி நழுவி தரையில் விழுந்துவிட, ஆனால் அவரை ஆக்கிரமித்திருந்த ஆச்சரிய எக்காலம் அதே அளவு பேட்டிலிடமிருந்து விளைந்த ஆச்சரியத்தோடு கலந்து போனது. அவர் சொன்னார், இம்பாசிபிள். அப்படி நினைக்காதீங்க மை ஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த செய்தி காலையில கிடைக்கும் பாருங்க. இது ஒரு மாபெரும் அண்ட புழுகு, ஆகாச புழுகு. காங்கோவில் சில வருடங்களுக்கு முன்னாடியே பிரின்ஸ் நிக்கோலஸ் செத்தாச்சுன்னு ஒரு புரளி இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு விக்டரு இதை இறுக பிடிச்சிருக்கான். அப்படி ஒரு மரணத்தை ஊர்ஜிதப்படுத்தி ஸ்தாபிப்பது கஷ்டம். அதனால பிரின்ஸ் நிக்கோலஸை இவன் ரூபமா உயிர்த்தெழ வைக்கிறான். எதுக்காக? பற்பல அமெரிக்கா டாலர்களை கொண்ட கரன்சி மூட்டையை அப்படியே கட்டி இழுத்துக்கிட்டு தலைமறைவாகிவிட. இத்தனை பணமும் எண்ணெய் சலுகைகளால வந்திருக்கணும். ஆனா எதிர்பாரா விபத்து மாதிரி அவன் முகத்திரை விலக்கப்பட விறுவிறுன்னு நாட்டை விட்டு விலகிவிட வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு உருவாகுது. இந்த முறை அவன் இங்கிலாந்துக்கு வரான். இந்த காரணத்தால தான் நான் இங்கே உடனடியோ அல்லது சில காலம் கழிச்சோ அவன் சிம்னீஸ் வருவான். அதாவது அவன் ஏற்கனவே அவன் இங்கே இல்லை என்னும் பட்சத்தில். நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? பிரின்ஸ் மைக்கேல் இறந்த இரவில் அவன் இங்கே இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். மறுபடியும் நேற்றிரவு. இப்ப நேற்றிரவு நடந்தது. இன்னொரு முயற்சியா? எஸ், அது மற்றொரு முயற்சிதான். இங்கே மிஸ்டர் லெமனுக்கு என்ன வேலை என்பதுதான் என்னை உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு கேள்வி என்றார் பேட்டில்.
என்னோட சேர்ந்து ஒத்துழைக்க நீங்க இங்கே வருவதா எனக்கு பாரிஸிலிருந்து தகவல் வந்தது. ஆனா அப்படி வராம அவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், ப்ளீஸ் அப்பாலஜஸ் மீ என்றார் லெமன். கொலை நடந்த மறுநாள் காலையில நான் இங்கே வந்து சேர்ந்தேன். ஓகே, உடனேயே காவல்துறை சார்ந்த உங்களுடைய நண்பர் என்னும் அடையாளம் தெரியாமலேயே தனியா ஏதோ ஒரு வெளியாள் மாதிரி யாருக்கும் தெரியாம நான் நின்னுக்கிட்டு இந்த சமாச்சாரத்தை உடனடியா படிக்கணும் எனக்கு பட்டது. அந்த வகையில இதை விளங்கிக் கொள்ள நிறைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் நினைச்சேன். நிச்சயம் என் மேல சந்தேகம் கமிழுன்னு எனக்கு தெரியும். இந்த எண்ணமே என்னோட திட்டத்துக்கு மேலும் வலு சேர்த்தது. ஏன்னா இங்கே இருப்பவர்களை கண்காணிச்சுக்கிட்டே நான் பின்தொடர்றேன்னு யாருக்கும் நினைப்பு வந்துடாது பாருங்க. இத்திட்டத்தின் பயனாக கடந்த 2 நாட்களாக ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயங்களை என்னால கிரகிக்க முடிஞ்சதுன்னு அடிச்சு சொல்வேன். இதெல்லாம் இருக்கட்டும் என்ற பில் கவனிங்க என்று விட்டு கேட்டான். நேற்று மாதிரி ராத்திரி நடந்ததுதான் என்ன? உங்களுக்கு நான் ஒரு மாபெரும் எக்ஸசைஸை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று பதில் சொன்னார் லெமன். அப்ப நான் தொடர்ந்து ஓடி வந்தது உங்களைத்தானா? ஆமாம், அப்ப நடந்த அத்தனையும் நான் உங்களுக்கு விளக்குறேன். பிரின்ஸ் இதே அறையில தான் கொல்லப்பட்டார். அதனால அந்த ரகசியம் என்னவோ அது இந்த அறையோட தான் சம்பந்தப்பட்டிருக்குன்னு முடிவான நான் இங்கே அப்படி என்னதான் நடக்குன்னு பார்க்க வந்தேன். வெளியில ஜன்னலை ஒட்டிய தாழ்வார பகுதியான டெரஸ்ல நின்னேன். உடனேயே அறைக்குள்ள நடமாட்டம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அவ்வப்பொழுது வந்து போன டார்ச் ஒளியை நான் கவனித்தேன். நடு ஜன்னலை நான் தள்ள முயற்சித்த போது அது திறந்தே இருந்தது. அதாவது கவனிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சு ஓட வசதியா திறந்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்ப புரியல. ஓசைப்படாம அதை உள்பக்கமா திறந்து நான் உள்ளே நழுவினேன். அடியடியாய் வச்சு உள்ளே முன்னேறிய நான் இருப்பது கவனிக்கப்படாம நின்னுக்கிட்டு அங்கே நடப்பவைகளை கண்காணிக்க வசதியான ஓரிடம் அமைஞ்சதும் நின்னேன். அவன் யார் அப்படின்னு என்னால துல்லியமா பார்க்க முடியல. அவனோட பின்பக்கம்தான் எனக்கு தெரிஞ்சது. டார்ச் வெளிச்சத்தின் பின்னணியில் அவனோட நிழலுருவம் மட்டுமே தென்பட்டது. ஆனா அவனோட நடவடிக்கைகள் என்னை ஆச்சரியத்துல ரொப்பின. அங்கிருந்து ஆயுதங்களை ஒவ்வொன்னா எடுத்து அக்கு வேரா ஆணி வேரா ஆக்கினான். அவன் அங்குலமா ஒவ்வொன்னையும் பரிசோதிச்சான். அவன் என்னத்தை தேடி வந்தானோ அது அங்கே கிடையாது என்பதுல அவன் திருப்தியானதும் அந்த குறிப்பிட்ட படத்துக்கு கீழே இருந்த சுவர் பகுதியை உடைப்பதில் இறங்கினான். இதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியல. இடையூறு விளைஞ்சது. நீங்க இடி போல உள்ளே வந்துட்டீங்க. அவர் பில்லை சுட்டி காட்டினார். நல்லதே நினைச்சு நாங்க பண்ணினது இப்படி ஆகிடுச்சு என சிந்தனையாய் சொன்னார் விர்ஜீனியா. ஆமா மேடம், அந்த ஆளு டார்ச்சை உடனடியா அணைத்து விட அங்கே இருப்பதுல மேற்கொண்டு எனக்கு எந்த வேலையும் கிடையாது என்பதை உணர்ந்த நான் ஜன்னலை நோக்கி தள்ளி குதிச்சு ஓடினேன். இருட்டுனால அங்கிருந்த மற்ற 2 பேர் மீதும் நேருக்கு நேரா மோதி விழுந்தேன். மறுபடியும் எழுந்து ஒரே எம்பாய் ஜன்னலை அடைஞ்ச நான் ஓடிட்டேன். நான் தான் திருடன்னு நினைச்சுக்கிட்டு எவர்ஸ்லே என்னை துருத்திக்கிட்டே ஓடி வந்தார். நான் தான் முதல்ல உங்களை தொடர்ந்தது என்றார் விர்ஜீனியா. இந்த ரேஸ்ல 2ஆவதா வந்தது பில்.
அந்த இன்னொருத்தன் அப்படியே அசையாது நின்று நம்மளையெல்லாம் ஓட விட்டுட்டு கதவு வழியா நழுவியிருக்கான். ஆனா மேலே ஓடி வந்த கூட்டம் அவனை எப்படி பார்க்காம விட்டுட்டாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றான் பில். அதுல பெரிய சிக்கல் கிடையாது என்றார் லெமன். அவனும் ஏதோ மற்றவங்களை மாதிரி காப்பாற்ற ஓடி வருவது போல காட்டிக்கிட்டு இருப்பான். தட்ஸ் ஆல். அப்ப அவன் இங்கே நாம் இருக்கும் கூட்டத்துல ஒருத்தன் தான் இருக்கான்னு நீங்க நம்புறீங்க? கேட்டான் பில். அவனது கண்களில் மினுமினுப்பு கூட. ஒய் நாட்? எஸ் என்றார் லெமன். ஒரு வேலைக்காரன் மாறி அவன் தன்னை உள்ளே திணிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவனே கூட போலீஸாவும் இருக்கலாம். பிரின்ஸ் மைக்கேலுடைய நம்பகத்தன்மையான அந்தரங்க வேலையால் விளங்கிக்க முடியாத கழுதைதான் அவன், ஒப்புக்கொண்டான் பில். ஆனால் ஆண்டனி சிரித்து கொண்டிருந்தார். நீங்க நினைப்பது மடத்தனம் மிஸ்டர் லெமன். லெமனும் மறுபக்கம் சிரித்தார். நீங்க இப்ப அவனை உங்களோட வேலைக்காரனா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா மிஸ்டர் கேட் என்றார் சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில். ஓ பேட்டில், ஹேட்ஸ் ஆஃப் யூ. நீங்க ஒரு பிரமாதம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா அவன்தான் என்னை அவனோட முதலாளியா எடுத்துக்கிட்டு இருக்கானே தவிர நான் அவனை என் வேலைக்காரனா எடுத்துக்கல. அது ஏன் அப்படி மிஸ்டர் கேட்? எனக்கு விளங்கல. எனக்கு தெரியல என்றார் ஆண்டனி லகுவாய். அது அவனோட விளக்க முடியாத விருப்பமா இருக்கலாம். ஒருவேளை என் முகஜாடை அவனுக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ, இல்லைன்னா நான் தான் அவனோட ஆத்மார்த்த முதலாளியே கொண்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு பழிவாங்க ஏதுவான சூழ்நிலை உருவாக்கிக்க இப்படி பண்றானோ என்னவோ. சொன்னவர் எழுந்து போய் ஜன்னல் அருகே நின்று கொண்டு அதன் திரைச்சிலையை விலக்கிவிட்டார். சூரியன் இருக்கு என்றார் சிறு கொட்டாவியுடன். இதுக்கு மேல இன்னைக்கு ஏதும் பரபரப்பா இருக்க போறதில்லை. லெமனும் எழுந்து கொண்டார். நான் இப்போதைக்கு கிளம்புறேன் என்றார். அப்புறமா நாம சந்திப்போம். விர்ஜீனியாவுக்கு அழகான வணக்கம் தெரிவித்துவிட்டு வெளியேறி போனார் அவர். படுக்கணும் என்றார் விர்ஜீனியா. அதற்குள் உண்டான கொட்டாவியுடன் நடந்த அத்தனையும் பரபரப்பானவை. கமான் பில், நல்ல பிள்ளையா படுக்கப்போ. ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த ஆண்டனி விடை பெற்று போன லெமனின் தினசையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இருந்த பேட்டில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை கேட் என்றார். அவர் பிரான்சின் சாதுர்த்தியம் மிகுந்த மிக சிறந்த துப்பறியும் மேதை. எனக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லைதான் என்றார் ஆண்டனி சிறு சிந்தனையுடன். வெல் என்ற பேட்டில், மிஸ்டர் கேட், ஸ்ட்ரெயின்ஸ் பகுதியில் ஒருத்தன் சுடப்பட்டு கிடந்தான். சம்பவம் பற்றி நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கா? எஸ். ஏன்? நத்திங். அவனை யார்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அவன் பேர் கியூசப் மணாலியாம். லண்டன் பிளிட்ஸ் ஹோட்டல்ல வெயிட்டர். விசித்திரமா இருக்குல்ல?